கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலும் 18ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யாரை அவமதிக்கிறோம், யாரை எப்படியாக இந்த நாட்களிலே அவதூறு செய்கிறோமோ அப்படியாக செய்கிற வேளையிலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாவத்துக்குள்ளே தள்ளப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனையும் சிருஷ்டித்திருக்கிறார். அப்படியானால் வேதம் சொல்லுகிறது அவர் தன்னுடைய சாயலாக இந்த நாட்களை சிருஷ்டித்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படியே இருக்கிற வேளையிலே நாங்கள் அவர்களை அவமதிக்கிற வேளையிலேயே அவருடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது பாவம் செய்கிறான் என்று சொல்லி. அவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு உருவத்தை கொடுத்து, ஒவ்வொரு குணாதிசயங்களை கொடுத்து, ஒவ்வொரு நாட்களிலே ஒவ்வொரு சாயலை கொடுத்து இந்த நாட்களிலே அங்கே நடத்துகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய சாயலாக மனுஷனை உருவாக்கினாலும் மனுஷனுடைய சுபாவங்கள் இந்த நாட்களிலே இந்த பூமியிலே மாற்றப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனுஷனை நாங்கள் இந்த நாட்களிலே அவமதிக்கிறதோ அல்லது இந்த நாட்களிலே அவர்களை இந்த நாட்களிலே நாங்கள் நிந்திக்கிறதோ அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறதாக இருக்கு. ஏனென்றால் அவர் என்னதான் அவனுடைய சுபாவம் இருந்தாலும் அவருடைய சாயலாக அவனை உருவாக்கி இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி எந்த வண்ணமாக இருந்தாரோ அதே வண்ணமாகத்தான் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வழியிலே மனுஷனையும் அங்கே முதலாக உருவாக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே இருக்கிற மனுஷர்களை நாங்கள் இந்த நாட்களில் நிந்தித்து அவர்களை இந்த நாட்களிலே அவமதிக்கிற வேளையிலேயே நாங்கள் என்ன செய்கிறோம்? அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷரை நிந்திக்கிறதாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் வேத வார்த்தையின்படி அங்கே எந்த மனுஷனையும் நிந்திக்கக்கூடாது என்பதைத்தான் இங்கே சாலமோன் ஞானி இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், வேதம் சொல்லுகிற இந்த நாட்களிலே எப்படி என்று சொன்னால் பாருங்கள், இந்த 21வது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான், தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியமடைவான். இந்த உலகத்திலே அநேக தரித்திரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் பிறரை அவமதிக்கிறதை விட, பிறரை நிந்திக்கிறதை விட, பிறருடைய குற்றங்களை குறைகளை இந்த நாட்களில் சொல்லி அவர்கள் இப்படியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் செயல்படுகிறதை விட நாங்கள் ஒரு தரித்திரனை இந்த நாட்களிலே அவனுக்கு இறங்கி அவனுக்கு காரியங்களை செய்கிற வேளையிலே எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவனுடைய சுபாவம், அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறதோ அது தேவன் அறிந்திருக்கிறார். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதே வேளையிலே பாருங்கள், அவனுக்கும் தேவன் இந்த நாட்களிலே அந்த உணர்வுகளை இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை அறிய வேண்டும் என்ற உணர்வுகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் சூழ்நிலைகள், நிலைப்பாடுகள் மத்தியிலே சத்ருவின் பிடியிலே அவன் கட்டப்பட்டு, சத்ருவினுடைய காரியங்களிலே அவன் பிடிக்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான்? தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி அவனுடைய கண்கள் அங்கே இந்த நாட்களே மறைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இறுதியை பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களே கடினப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். தேவன் அவர்களை தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வர வேண்டும், அவர்கள் குணமடைய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவர்களை அவமானப்படுத்துகிறதல்ல, அவர்களை அவமதிக்கிறதல்ல. இந்த நாட்களிலே தேவன் சிருஷ்டித்தது எல்லாம் சரியாகத்தான் இந்த நாட்களில் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து செயல்படுவோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடி நம்முடைய ஆவியிலே இந்த நாட்களில் தேவன் நமக்கு கிருபை செய்வார் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தரித்திரருக்கு எப்பொழுதும் நாங்கள் இறங்க வேண்டும். என்னென்ன சூழ்நிலையில் அப்படியாக இருக்கிறார்களோ நம்மளாலே முடிந்த காரியங்களை அவர்களுக்கு இறங்கி நாங்கள் செய்கிற வேளையிலேயே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக.
ஆமேன். இந்த நாளிலும் இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமை பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய தயார்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.